டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்குமா? அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைப்பது யார்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும், சாத்தியமா? நவீன் பட்நாயக் ஜெகன் ரெட்டி மாதிரி வருவோம், நாங்கள் தான் பிரதமரை முடிவு பண்ணுன்னு சொன்னது மாதிரி ஒரு கட்சி டால் கிளைம் பண்ணுறது தவறில்லை. அது எல்லா கட்சியும் பண்ணுறது தான். அது சாத்தியமான்னு கேட்குறேன். சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஏன்? திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 57-62 பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு 45% வாக்குக்கு மேலே மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரை நோக்கி தேமுதிக நகருது, அவரை நோக்கி பாமக டாக்டர் ராமதாஸ் நகர்றாரு. பெரிய கூட்டணி பலத்தோட மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது அணியை அமைக்க சிரமப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறனால மற்ற அணியில் இருக்கவங்களும் ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க. எடப்பாடிக்கு அணி அமைக்கிறதே சிம்ம சுப்பனமாக இருக்குது. 65 சீட்டு கேட்குறாரு அண்ணாமலை, 4 மந்திரி கேட்குறாரு அன்புமணி ராமதாஸ், விஜய் யோசிக்கிறாரு, தினகரன் ஓரளவு பாஜக ரூட்டில் வர தயாராக இருக்காரு, பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை வேணுங்கிறாரு, ஸோ கையெழுத்து போட்டக்கூடிய உரிமை இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வேணுங்கிறாரு. ஸோ இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல்களில் திணறிக்கிட்டு ஒரு ஃப்ரே ஃபேஸ் காட்டுறதுக்கு பேசிகிட்டு இருக்காரே தவிர வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடி மாதிரி உள்ள அவ்வளவும் எடப்பாடிக்கு 2024 மாதிரி சிக்கல் பிக்கல் பிராண்டல் எல்லாமே அடி பேய் பிசாசு எல்லாமே அவருக்கு எதிராக வந்து நின்று ஒரு கலைஞர் ஜெயலலிதா மாதிரி வர முடியாமல் அவருக்கு எதிராக டங்குன்னு அவரை தடுத்துட்ருக்கு. பாஜக கூட்டணி அமைச்சு அமித்ஷா கூப்பிட்டு வச்சு கூட்டணி அமைச்சு இவர் தான் இந்த அணிக்கு தலைமை தாங்குவார், முதலமைச்சர் வேட்பாளர், இதெல்லாம் சொல்லி கூட நீங்கள் இந்த அளவுக்கு பிக்கல் படுங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களே. பாஜகவுக்கே சட்டமன்றத்தில் ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு ஓட்டு போட்ட இந்த நாடார்கள் என் பக்கம் வந்துடுவாங்க, பாஜகவுக்கு கள்ள இருக்கக்கூடிய இதில் வந்துடுவாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்ட யாதவர்கள் ஆடு மாடு அவங்களுக்கு அநீதி நடக்குதுன்னு அவங்களுக்கான மாநாடு போட்டதில் வந்துடுவாங்க, பாஜக மோடிக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நான் தான் எடுத்து நிற்கிறேன்னு வந்துடுவாங்கன்னு இன்னும் பாஜகவுக்கு வந்து மோடிக்கு போட்ட ஓட்டு சட்டமன்றத்தில் தனக்கு தான் வரும், அண்ணாமலைக்காக உருவான ஓட்டு சட்டமன்றத்தில் தனக்கு தான் வரும். பாஜக ஒரு சுமன்னில்லா நாம் தமிழர் சீமானே சொல்கிறாரு. எடப்பாடி கூட்டணி அமைச்சது பாஜக தானே, எல்லாமே வரும் பெரிய அணி. அதில் சீமானுக்கு ஒரு லிவரேஜ் இருக்குதுல்ல, ஒரு நிலைப்பாட்டில் உறுதியான தலைவர், கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய தலைவர். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் தங்கு சதைகள்னு நின்று அந்த நிலைப்பாட்டில் 24 நிலைப்பாட்டில் 26லே நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி சாமி ஆகிட்டாரு, ஒரு தேர்தலுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாதவரை போயிட்டாருன்னு என்னையா எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி பேசுகிற செயல்படக்கூடிய ஒரு தலைவர், உறுதியான தலைவர் சீமான்னு 8% சீமான் வந்து 20% எடப்பாடி பழனிசாமியை லீடர்ஷிப் இதில் பலகீனப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரா? எடப்பாடி பழனிசாமி 2024 பாஜக அணி இல்லாமல் சென்று 26க்கு செல்வதாக 25லே கூறுது அப்படிங்கிறது பல்ட்டியா? கண்டிப்பாக பல்ட்டி தான். சீமான் அதில் ஸ்டெடியாக நிற்கிறாருங்க போது அது பல்ட்டி தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பிஜேபி விழுந்துட்டு அமித்ஷா விழுந்துட்டுன்னு பார்க்குறீங்க. நாட்டில் பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் அரசியலில் இருக்காங்களா? கன்னியாகுமரி மக்களவையில் 4வது தள்ளி இருக்கிறார் சீமான். நோட்டாவு கீழே 2000 ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சில 100 வாக்குகளை எடுத்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால 4வது இடத்துக்கு தள்ளியிருக்காரு. அதிமுக முதல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுவையில் 4வது இடத்துக்கு தள்ளியிருக்கிறாரு. கூட்டணி இல்லாமலே ராமநாதபுரத்திலையும் திருநெல்வேலியிலும் கூட்டணி பலத்தோடு எடப்பாடி எடுத்ததுக்கு இணையான ஓட்டு எடுத்திருக்காரு. என்ன ரெட்டையில் இன்னும் பல சம்பவங்கள் ரெட்டையிலேயே தூரத்துக்கு போட வச்சதில் சீமானுக்கு பங்கும் பெரும் பங்காக இருக்குல்ல. நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அண்ணா திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாஜகவுக்கு தெரியலையா, அமித்ஷாவுக்கு தெரியலையா? அமித்ஷாவுக்கு 2029 மையமாக வச்சு இங்கே ஒரு அலையன்ஸ் வேணும். 20% எடப்பாடி பழனிசாமி உள்ளே வர்றது லாபம் தான். அதுக்கு எதுக்கு 26 தேர்தல் 25 ஏப்ரல்லையே அணி போடணும்? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தனிமைப்படுத்திட்டு இன்னொரு அணியை போட்டு பாஜகவை பின்னுக்கு தள்ளிடுவாருங்கிற அச்சம் பாஜக டெல்லி தலைமைக்கு இருக்கலாம். அந்த அச்சத்தை நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், மதுரை சீனிவாசன் போன்றவங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். நீங்கள் வார்த்தை பயன்படுத்துகிறீங்க டெல்லி பாஜகவுக்கு அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன எடப்பாடி தனி அமைச்சிருவார், தனி அணி அமைச்சிருவாருன்னு பயமா?
பாஜக இல்லாமல் பலம் நிரூபிக்காத விஜய மையம் அமைச்சிருக்காருங்கிற அமைச்சிருவார் என்ற ஒரு கருத்து பாஜக டெல்லி தலைமையில் ஸ்ட்ராங்காக பலம் நிரூபிக்காத விஜய பெரிய சக்தியாக நினைக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்களால் அது சொல்லப்பட்டது. மதுரை சீனிவாசன் இப்போந்தான் விஜயை கொஞ்சம் மதிக்கிறார், முன்னாடி அவர் மதிக்கலை, அவர் சரியான பார்வையில் தான் இருந்தார். பிஜேபி அப்சர்வர் சுதாகர் ரெட்டி அல்லு அர்ஜுன் மாதிரி தாங்க பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், பலன் நிரூபித்த பவன் கல்யாணி தாங்க மரியாதைன்னு அல்லு அர்ஜுன் அவர் காங்கிரஸ் அரசியலிருந்து வளர்ந்தவர், ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதி, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பர்சன், தன் கையில் வராத ஓட்டை யாரும் இன்னொரு தலைமைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக சொன்னார். அதற்கு அல்லு அர்ஜுன் ஆந்திரா விவகாரத்தை அவர் தெளிவாக சொன்னார். நீங்கள் பல பேட்டிகளில் தொடர்ந்து கடந்த 1.5 ஆண்டுகள் பேட்டிகளில் தொடர்ந்து விஜய் பலன் நிரூபிக்காதவர், அவரால் எந்த பலனும் சொல்ல முடியாது, அடுத்த தேர்தல் வச்சு தான் தெரியும்னு தொடர்ந்து நீங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க. அந்த கருத்துக்கள் பல்வேறு ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய பிரபலமாக போயிட்டுருக்கு. நீங்களும் பிஜேபி தலைமையோட தொடர்பில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா விஜயோடு எடப்பாடி கூட்டணி அமைச்சிருவாருன்னு டெல்லி தலைமைக்கு பயம், இங்கே இருக்கிற பல பாஜக தலைவர்கள் அந்த கருத்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. உங்கள் கருத்து எடுபடலையா? இல்லை, அந்த கருத்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே எல்லா காலமும் என் கருத்து எடுபடும் நான் பெருமை பண்ண முடியாது. சசிகலா விஷயத்தில் எடுபட்டு, சத்ரியன் குருமூர்த்தியை எழுத்து எடுபட்டு, இல்லை கணேசன்ஜியை எழுத்து பொன் ராதாகிருஷ்ணனை எழுத்து ஏற்பட்டு, ராஜாவை எழுத்து ஏற்பட்டு தமிழ் மண்ணில் நாம் அதை சாதித்தோம். சாட்சாத் நரேந்திர மோடிஜியோட அந்த ஓபிசி பிரட்டாணி அடிப்படையில் நாங்கள் சாதித்தோம். மோடிக்கு நன்றி. அதனால் எல்லா கருத்துமே எல்லா காலமும் எடுபடுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் எடப்பாடியை தனிச்சு விட்டு பழனிசாமி கீழே கொண்டு போய் 29 சேர்த்துக்கலாங்கிறது அண்ணாமலைக்கும் கருத்து, ரவீந்திர சாமிக்கு கருத்து. ஆனால் இது பாஜக பின்னடைவு சந்திச்சிடும், எடப்பாடி 2ஆம் இடம் வந்துடுவார், அப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட கூட்டணிக்கே வரமாட்டார், நமக்கு 29 கூட்டணியே கிடைக்காதுங்கிற அந்த வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் போன்றவரோட கருத்து அங்கே எடுபட்டிருக்குங்கிறது உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்களும் ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாங்களே, தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்குது, ஒரு புதிய கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, தேர்தலில் நின்னா என்ன வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு ஆய்வு பண்ணியிருப்பாங்களே. இப்போ அவர் தெளிவாக சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார், வக்போர்டுக்கு வழக்கு போட்டிருக்காரு, கொள்கை எதிரோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே வந்தால் அவருக்கு சினிமா அடிபட்டு போகும், அவருக்கு இமேஜை சீமான் தலைகளை கட்டி தொங்க போட்டுருவார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவர் கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைன்னு தான் அருள்ராஜ் ஒரு ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் கூட இன்றைக்கி சேலத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மயிலே இறகு போடுன்னு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இவங்க தான் ஐடி ரைடு அடித்தாங்க. அவர்கிட்ட இப்போ கெஞ்சிட்டு இருக்கிறது பாஜகவுக்கு வீக்கு. அது அப்போ சீமான் சொல்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒன்றும் இல்லை, பலகீனமான கட்சி, அந்த ஓட்டெல்லாம் எனக்கு வந்துடும்னு சீமான் சொல்கிறத இவங்க இன்டைரக்டாக ஒத்துக்கிற மாதிரி இருக்குது நயினாரும் தமிழிசையும். எதற்காக தொடர்ந்து பாஜக சொல்லுது நாங்கள் ஆட்சியில் பங்கு வைப்போம்? திரு அமித்ஷாவை பேட்டிகளில் சொல்கிறார். அதில் தவறு இல்லையே. 19.4% வாக்கெடுத்தவர்கிட்ட 11.4% வாக்கெடுத்தவங்க 2 ரெட்டலைக்கு 1 தாமரையாவது நிற்கணும். அண்ணாமலை அதில் தெளிவாக நிற்கிறாரு. அண்ணாமலைக்கு பிஎம்மோட சேங்ஷன் அதில் இருக்குது. ஸோ அண்ணாமலையோட அந்த கருத்தை மறுத்துக்கிட்டு பாஜகவிலே அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிர்பந்தத்தை பிஎம்ஓ மூலமாக அண்ணாமலை கொடுத்துட்டார். ஆனால் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்கிறது அதிமுகவை நெருக்கடியில் தள்ளுறது தானே. பலத்தின் அடிப்படையில் பங்கீடு பண்ணிக்கலான்னு முதல்ல அந்த வார்த்தையை சொல்லி 11.4 ரெட்டலைக்கு 19.4 ரெட்டலைக்கு 11.4 தாமரைக்கு எவ்வளோ சீட்டுன்னு முடிவு பண்ண வைக்கணுங்கிறத அண்ணாமலைக்கு வீகம். அது பிஎம்ஓ ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரே அந்த ஆட்சியில் பங்குங்கிறத சொல்கிறார். ஆனால் நேரடியாக அதிமுக நிராகரிக்குது. நேரடியாக நிராகரிக்கல, இன்டைரக்டாக தான் நிராகரிக்கிறாங்க. இல்லை, நேரடியாக சொல்கிறாங்களா ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்குன்னு அமித்ஷா சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்கிறாங்களே எடப்பாடி தரப்பு. அப்போ பலத்துக்கு ஏற்ற பங்கீடு சீட்டு, அதுதான் பிரச்சனை. நீங்களும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான்கிட்டையே கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலையும் கீழே போயிருக்கீங்க. இதை மறைச்சிக்கிட்டு பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறுன்னு பொய்யா புழுகா புரட்டா 4 வரை வச்சு ஊரை ஏமாற்ற முடியாது. பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறு தானே. கண்டிப்பாக வேறு தான். ஆனால் சீமான் உங்களை பார்லிமெண்ட்டில் 2 பார்லிமெண்ட்டில் கீழே தள்ளிட்டிங்கன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டிலையும் நிற்காதது என்னையா எடப்பாடியெல்லாம் பெரிய தலைவர், சீமா தாயா லீடர் போல்டானவன்னு வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் கொங்கு வேளாளர் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் அந்த பகுதியில் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்போட சீமான் லீடர்ஷிப் தான் உறுதியானது, நம்பகத்தன்மை கொண்டதுன்னு அந்த சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதி மக்கள் எடப்பாடி பழனிசாமியோட சீமானை போகக்கூடிய ஒரு தன்மை 24க்கு மேலே வந்திருக்கு. அதிமுக இது நான் சொல்றது நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். சிலவங்க சொல்ற மாதிரி போலியா பொய்யா புரட்டா ரூம்ல இருந்து அடிச்சு விடக்கூடிய கருத்து கணிப்பு கப்சா இல்லை, இது நடந்தது. சரி, நீங்க சொல்றீங்க அதிமுகவுக்கு 20% அப்படின்னா பாஜகவுக்கு 11% அளவுக்கு இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. நேரடியாக அதிமுக அது ஏத்துக்காது, சரியா தப்பா? ஏத்துக்காது.
அப்போனா பாஜக கீழே தான் போகணும். அதில் ஒரு முடிவுக்கு வரும். முடியுமா? இருந்தும் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அணின்னு சொல்ல முடியாது. எலித்தவள நட்பு தான். அதிமுக பாஜக அணி எலி தவளை நட்புன்னு சொல்றீங்க. எலித்தவள நட்பு தான். எடப்பாடியும் 3வது போயிருவோங்கிற அச்சத்தில் முபாரக் தவிர யாரும் இல்லாததுனால உள்ள வந்திருக்காரு. 3வது போயிருங்கிற அச்சத்தில் முபாரக் தவிர யாரும் இல்லாதனால 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்போ வெளியேறினா 2வது இடம் மீண்டும் சிக்கலாகும். இறங்கி வந்தது அதிமுக பாஜகவா? அதிமுகவோட பாஜக தான் அதிகம் இறங்கி வந்தாங்க. அவ்வளோ பெரிய கட்சி, நாட்டை 3 முறை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி எடப்பாடி கிட்ட இறங்கி வரலாமா? எடப்பாடி என்ன இருந்தாலும் 20%, என்ன இருந்தாலும் இவங்க 11.4 தானே. அதுக்கு நிறைய டைம் இருக்கு. அவசரப்பட்டு இறங்கி வர்றது, அதுக்கு பல இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் இது இருக்குது. அண்ணாமலையோட வளர்ச்சி, அண்ணாமலை ஒரு லீடராக நிற்கிறது, மற்ற இது அண்ணாமலை லீடராக நிற்கிறது, மற்ற வெறும் பிரசிடென்ட்டுங்க லெவலில் ஏதோ ஒரு தொகுதியில் மட்டும் கொஞ்சம் செல்வாக்குள்ள 7-8 சாதாரண பாஜக தலைவர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி அண்ணாமலை உள்ள பொறாமையும் ஒரு காரணம். சாதாரண பாஜக தலைவர்களுக்கு, ஆர்டினரி பிஜேபி லீடர்ஸுக்கு எக்ஸ்ட்ராடினரி பிஜேபி லீடராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மேலுள்ள பொறாமையும் ஒரு காரணம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வேணும், அண்ணாமலை கூட்டணி கெடுக்கிறாருன்னு சொல்லும்போது சரி, ஒட்டுமொத்த கட்சியோட கருத்து அண்ணாமலை தவிர இதாக தானே இருக்குன்னு தலைமை முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்துவிட முடியாதுன்னு. யார் இது கபலீகரம் செய்ய நினைக்கிறது? யாரும் கபலீகரம் பண்ணல. ஜெயலலிதா இருந்த 7% ஓட்டு தமிழ் தேசியமணி சீமான்ட்ட போயிட்டு, ஜெயலலிதா இருந்த 7% ஓட்டு திராவிட இயக்கம்னு ஸ்டாலின்ட்ட போயிட்டு, ஜெயலலிதா இருந்த 7% ஓட்டு அண்ணாமலை சரியான தலைவர்னு இந்துவித்தாக்கிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் போயிட்டு. ஸோ 21% ஓட்டு 3 தமிழ் தேசியம், திராவிடம், இந்துத்துவாக்குள்ளே போயிருக்குது. சீமான், ஸ்டாலின், அண்ணாமலை கிட்டே போயிருக்குது. இதில் அண்ணாமலை உருவத்தை அடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை இவரை அழிச்சாதான் தனக்கு எதிர்கால அரசியல், எதிர்காலத்தில் முதல்வராக முடியும்னு ரொம்ப தெளிவாக தெரியும். அதே வேளையில் 29 மோடி பிரதமர் ஆகுதுக்கு 4-5% வாக்கு பலம் கொண்ட அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டும் யாரும் பாஜகவில் அரசியல் பண்ணிட முடியாது. கபலீகரம் செய்ய நினைப்பது யார்? பாஜகவா, அதிமுகவை? கபலீகரம் இல்லை, தானே தான் உருகி சீமான்கிட்ட யாழ் போயிட்டு இன்னும் நிலைப்பாட்டை மாறினதில் சீமான் பலயனப்படுத்துவார். விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காம ஓடுனதில் சீமான் பலயனப்படுத்துவார். திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் பலயனப்படுத்துவார். இந்துத்துவான்னு அண்ணாமலை பலயனப்படுத்துறத தடுத்துக்கிட்டு பாஜக காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். இப்போ அந்த 3வது பலகீனம் மட்டும்தான் இவருக்கு நடக்காது. திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் பலயனப்படுத்துறதும், உறுதியான தெளிவான தலைமை, மாறி போகக்கூடிய இன்கன்சிஸ்டன்ட் லீடர் அல்ல, கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடியவன், ஈர்ப்பு சக்தி கொள்ளவனு சீமான் பலகீனப்படுத்துறதும் நடக்கும் 26. பாஜக பலகீனப்படுத்துகிற மட்டும் நடக்காது. ஏன்னா அது கூட சேர்ந்ததுனால பாஜக ஒரு பலமான கூட்டணி அமைச்சு 3வது தள்ளிடுமோங்கிற அச்சமும் போயிடும், பாஜக கிட்ட பலகீனப்பட்டுருவோங்கிற அதுவும் போயிடும். ஸோ இன்ஃபேக்ட் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததில் அதிமுக ஓட்டு வங்கி 3 திசையில் பலகீனப்படுறது வெறும் 2 திசையோட நின்று போகுது. அது எப்படி சொல்லுங்க? அதிமுக ஓட்டு வங்கி 3 திசையில் பலகீனப்பட்டது. ஒன்று திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலின், அவருக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை, அதிமுக காரங்களே ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு ரங்கராஜ் பாண்டே மாறிப்பட்ட சகோதரர்களை ஏற்றுக்கிடலன்னா பிரச்சனை இல்லை. ஒன்று திராவிட இயக்கம்ங்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஒரு 7% ஸ்டாலின் தட்டி தூக்கிட்டாரு. தமிழ் தேசியம் உறுதியான தெளிவான லீடர்ஷிப் ஒன்று சீமான் கிட்ட ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுல 7% அங்கே போயிட்டான். அடுத்து ஒரு 7% அண்ணாமலை யங் லீடர், காலில் விழாத நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டர், இந்த அடிப்படையிலும் இந்துத்துவாவுக்குள்ளேயும் சேர்ந்து 7% போயிட்டாப்புல. அந்த இப்போ இந்த 7% அண்ணாமலை வளர்ச்சியை, அண்ணாமலை லீடர்ஷிப்பை அண்ணாமலையை பாஜகவிலிருந்து தூக்கி போட்டு தடுத்துட்டாரு. அதை தடுத்த விஷயத்தில் சீமான் ஒரு இடத்துல தடுத்தா இன்னொரு இடத்துல எழும்போம். சீமான் பெருசாக எழும்புவார். ஸ்டாலினுக்கும் ஒரு பகுதி அந்த 18% ஸ்டாலினுக்கும் கிடைக்கும். நீங்கள் கூட்டணிங்கிற பேரில் குறைஞ்ச சீட்டு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அதிக லாபத்தை பெறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அதை தடுக்கிறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு. பாஜக கபலீகரம் செய்து விட முடியாது, இதானே எடப்பாடி சொல்றாரு? பாஜக 7% மோடி பிரதமர்னு உள்ள இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அதை உள்ள சேர்றது மூலமா இவர் பாஜக வளர்ச்சியை கட்டுப்படுத்திடுறாரு. ஆனால் அந்த வாக்குகள், அண்ணாமலை மேலே பற்று கொண்ட வாக்குகள், மோடி மேலே பக்கத்தில் கொண்ட வாக்குகள் சகோதரத்தை அடிப்படையில் சீமானுக்கு போகுது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிற அடிப்படையில் ஸ்டாலினுக்கும் போகுது. ஸோ நீங்கள் பிஜேபியையும் அண்ணாமலையும் மட்டுப்படுத்தினா அந்த 18% வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கும் ஒரு பகுதி ஸ்டாலினுக்கும் போகுது. அது உங்களால் தடுத்துக்கிட முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிற கடந்த ஒரு 10 ஆண்டு வரலாறு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி வாக்கள் 2 பக்கம் போச்சு. தேர் யூ ஆர். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆனஸ்டி. நடந்த விஷயத்திலே சிலவனுங்க டிஸ்ஆனஸ்டா, இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கிறாப்புல. அந்த இடத்துல என் நண்பர் நிஜந்தன் ஆனஸ்டா நடந்த விஷயத்தில் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ரியலி பை ஹார்ட் ஐ அப்ரிஷியேட் யூ மிஸ்டர் நிஜந்தன். 10 வருஷம் உங்களுடைய பேட்டிகள் எல்லா ஊடகங்களையும் வந்துட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, பாஜகவை தானே சொல்கிறாரு, நீங்கள் கபலீகரம் செய்து
முடியாது அப்படின்னு மோடி அமித்ஷாவை சொல்றாருல்ல, பாஜகவை தான் சொல்கிறார். ஏன் அது இந்த எச்சரிக்கை விடுறாரு? என் லீடர்ஷிப்பில் நான் நிற்பேன், என் லீடர்ஷிப்பை டம்மி பண்ணி இன்னொரு லீடரை வச்சு, உங்களுக்கு தோதா ஒரு லீடரை வச்சு என்ன செலக்ட் பண்ண முடியாது, நான் அதுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டேன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே அவரை நான் அந்த இடத்துக்குள்ள அண்டர் எஸ்டிமேட் என்றைக்குமே நான் பண்ணலை. அது என்னோட பேட்டியில் பார்த்தா தெரியும். நேரடியாக சொல்லலாம் என்ன அப்படின்னு திமுக காரங்க நேரடியாக கேட்குறாங்க. திருமாவளவன் கேட்குறாரு, எடப்பாடி யார் என்று சொல்ல வேண்டும், கபலீகரம் செய்ய நினைப்பது யார் என்று சொல்ல வேண்டும். அதாவது 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பிஜேபியும் வேணும். பிஜேபியை விட்டா சப்போஸ் லாஸ்ட் மினிஸ்டர் பிஎம்ஓ சசிகலாவை அடித்த மாதிரி 8% சீமான சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி அண்ணாமலை 30% பலம் கொண்ட ஒரு அணியை அமைச்சிட்டாருன்னு வைங்க, 20% பலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி 15க்கு போயிடுவார். ஸோ பிஜேபி இன்னொரு அணியை அமைக்காமல் இருக்கிறதுக்கு பிஜேபி கைக்குள்ளேயும் வேணும். அதே வேளையில் பிஜேபி அதிக சீட்டு வாங்கி அதிமுக உருவத்தை அழிக்காமலும் பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட். பிஜேபியை பாம்புன்னு அடிச்சிடவும் முடியாது, பழுதுன்னு தூக்கி போட்டுறவும் முடியாது, விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் பிஜேபியோட டீல் பண்ணணும். அதை எஃபெக்டிவாக டீல் பண்ணக்கூடிய வேலையை எடப்பாடி செய்கிறாரு. பிஜேபியில் உள்ள மன வலிமையற்ற சுயநலம் கொண்ட ஒரு தொகுதியில் மட்டுமே செல்வாக்கு கொண்ட ஒரு 7-8 பாஜக தலைவர்களை ஈஸியாக ஒழுங்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை ஹார்டர் நட்டு கிராக்காக இருக்கிறதுனால, தொண்டையில் குத்தின முள்ளா இருக்கிறதுனால பிஜேபி அவருக்கு தொண்டையில் குத்தின முள்ளாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த அனலிசிஸ் நீங்கள் பல பேட்டிலையும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு 18 நிமிஷங்கள் சொன்னதில் வச்சு பார்க்கும்போது பிஜேபியை அண்ணா திமுக கட் பண்ண போட்டோம், அவங்க நீங்கள் ஆர்வத்தை சொல்கிற மாதிரி விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டோம், இல்லை பாமக கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த நெருக்கடி தர்றாங்களா, பிஜேபி தர்றாங்களா, நீங்களே கட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு? இல்லை 20% பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டுன்னு தான் நினைக்கிறாங்க. அது நாளைக்கு 29ல் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி வேணும்னு தான் நினைக்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் தொகுதி உடன்பாடு இல்லாமல் முறியட்டும், அவர் வேணும்னா விஜய் கூட போகட்டும், இல்லை அன்புமணி கூட போகட்டும். விஜய் என்ன இவர்கிட்ட போகிறதுக்கு தான் காத்திருக்கிறாரா? அவர் அன்புமணியும் ஓபிஎஸையும் கூட்டிகிட்டு தனியாக போயிட்டாருன்னா அது என்ன டேக்கன் ஃபார் கிராண்டடா? விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். அவர் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிற வார்த்தையை நான் சொல்லலையே, யாரையும் நான் சொல்ல மாட்டேனே. ஆனால் விஜய் வருவான்னு சொல்லி பாஜக சொல்லிட்டு இருக்கேன். அது தவறான இதுதான். இது இவர் சுதா ரெட்டிக்குள்ள அரசியல் அறிவு முதிர்ச்சியும் தமிழக பாஜக தலைவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.